அவங்க டார்கெட் என்னன்னா இன்னொரு 3 வருஷத்துல எல்லா ஸ்டேட்ஸோட லேண்ட் ரெக்கார்டும் செப்பரேட்டா ஒவ்வொரு சொத்துக்கும் தனித்தனி பூ ஆதார் செப்பரேட்டா ஒரு நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இலக்கு. ஸோ இதனால வேற என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஏற்கனவே டிஸ்பியூட்லாம் வராதுன்னு சொன்னீங்க. கண்டிப்பா வேற என்ன நன்மைகள் கிடைக்கும் சார்? அதாவது என்னன்னா, இப்போ ஒண்ணு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியோட ஜெனுவின்னஸ், அது இப்போ நீங்க ஒரு டைட்டில் டீட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெவென்யூ ரெக்கார்ட்லயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு பத்திரம் பதிவு பண்றீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் அந்த நடைமுறை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நீங்க ஒரு பத்திரம் பதிவு பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த லேண்ட் சப்டிவிஷனே இல்லை. இப்போ நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன் சார். நீங்க ஒரு 3000 சதுர அடி லேண்ட் வாங்குறீங்க. இப்போ உங்களுக்கு வித்த அந்த ஓனர் அப்படியே 3000 சதுரடி நீங்க அவர்கிட்டே வாங்கியிருக்கீங்க. அவருக்கு அந்த 3000 சதுரடிக்கு ஏற்கனவே பட்டா இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க பேருக்கு பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஓகே, அதுக்கு அது ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர். அது நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பதிவு பண்றீங்க பாருங்க, உங்க ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறச்சே அதுக்கு நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபருக்கும் நீங்க சேர்த்து ஃபீஸ் கொடுக்குறீங்க. அந்த பத்திரப்பதிவு துறையே டைரக்டா உங்களோட ரெக்கார்ட்ஸை வருவாய்த்துறை. இப்போ நிறைய பேருக்கு இங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது நிறைய பேருக்கு பிராக்டிக்கலா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்குமே வித்தியாசம் தெரியல. பத்திரப்பதிவு துறைங்கிறது செப்பரேட்டு, வருவாய்த்துறைங்கிறது செப்பரேட்டு. எல்லாரும் என்ன பட்டாவும் இவங்க தான் கொடுப்பாங்க, பதிவுத்துறை தான் பட்டா இஷ்யூ பண்ணுவாங்கன்னு. பதிவுத்துறை வெறும் உங்க ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும்தான் பதிவுத்துறை. உங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க. அந்த முன்னாடி எப்படி இருந்ததுன்னா பதிவுத்துறை செப்பரேட்டு, வருவாய்த்துறை செப்பரேட்டு. நீங்க பதிவு பண்ணதுக்கு அப்புறம் டாக்குமெண்ட் நீங்க போய் பட்டாக்காக உங்களோட டாக்குமெண்ட் நீங்க எடுத்துன்னு போய் நீங்க தாசில்தார் ஆஃபீஸ்ல போய் அவங்க சப்சிக்வெண்டா ஆளந்துகள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் பட்டா டிரான்ஸ்ஃபர்ல கிட்டத்தட்ட அது ஒரு 4-5 வருஷமா அது நடைமுறையில் இருக்கு. சப்டிவிஷன் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பட்டா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சப்டிவிஷன் இருக்குன்னா, இப்போ சப்டிவிஷன் எப்போ வரும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம், நீங்கள் 3000 சதுரடி வாங்குறீங்க. நீங்கள் அந்த 3000 சதுரடி ஓனர் வச்சிருக்காரு. நீங்கள் அதோடக்கிட்டேருந்து எனக்கு 1500 சதுரடி மட்டும் நான் வாங்குறேன் அப்படின்னா அவர் லேண்டை பாதி இருக்கு. ஸோ பாதி இருக்குன்னா அந்த லேண்டு 3000 அப்படியே பாதியாக உடையும் 1500. ஸோ அந்த 1500க்கு அந்த 3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்கனவே ஒரு பேரில் பட்டா இருக்குன்னா அது இப்போ சர்வே நம்பர் 100/100ன்னா இப்போ எப்படி உடையும்னா 100/1 ப்ரீவியஸ் ஓனர் பேரில் இருக்கும். 100/2 உங்க பேருக்கு வரும். நீங்க இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வாங்குறீங்கன்னா 100/2ங்கிறது உங்க பேருக்கு அந்த பட்டா சப்டிவிஷன் ஆகி வரும். ஸோ இப்போ அந்த 100/2 உங்க பேருக்கு வருது அப்படின்னா இதுக்கு 100/1 அந்த ஓனருக்கு செப்பரேட்டா ஒரு பூ ஆதார் நம்பர் ஜென்ரேட் ஆகி வரும். 100/2 உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு பூ ஆதார் நம்பர் வரும். இப்போ நீங்க இன்னொன்னு கேட்கலாம், இப்போ இந்த 100/1 நாளைக்கு அவர் வேற ஒரு பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா அதே பூ ஆதார் நம்பர் தான் வரும்னா? ஆமா. ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு பிளாட்டுக்கு முன்னாடி ஒரு பூ ஆதார் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பூ ஆதார் நம்பர் தான் சப்சிக்வெண்டா தொடரும். இதை எல்லா மாநிலங்களையும் கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசாங்கம் முயற்சி பண்றாங்க. அதுக்கு நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங்கும் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அடிஷனல் ஃபண்டிங்கும் கொடுக்குறாங்க. அவங்க டார்கெட் என்னன்னா இன்னொரு 3 வருஷத்துல எல்லா ஸ்டேட்ஸோட லேண்ட் ரெக்கார்டும் செப்பரேட்டா ஒவ்வொரு சொத்துக்கும் தனித்தனி பூ ஆதார் செப்பரேட்டா ஒரு நம்பர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்டோட இலக்கு. ஓகே.